ஹாய்ங்க, குட் மார்னிங். டுடே சமையல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குக்கர்லேயே தக்காளி சாதம் வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எங்கள் பசங்க வந்து நைட்டு தான் கேட்டாங்க, தஸ்விகா உள்ள விட்டுறணும், எனக்கு லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு குக்கர் வச்சுட்டு நான் அதில் ஆயில் போட்டுட்டு நெய்யும் போட்டுக்கிட்டேங்க. இது எண்ணெய் காயட்டுங்க. காயறதுக்குள்ளே பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கிட்டேங்க. இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. காலையில் தாங்க இருந்து அதையும் பண்ணேன். இது வந்து நடுவுலையே பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டேங்க. போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயம் அரைச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கிறேங்க. இதை போட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும். உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்கணுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் அரைச்சி போடுறாங்க, எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட வாசனையாக இருந்துச்சுங்க. அது வணங்கும் போதே இதுக்கு இடையிலேயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வணக்கிட்டேங்க. இடையில காஃபி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கிட்டேங்க. தக்காளி போட்டுட்டு இந்த தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் புதினாவையும் போட்டுக்கிட்டேங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வணக்கணுங்க. இது தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு வணங்கினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி எனக்கு கிடச்சிருங்க. அதை நான் ரெடி பண்ணி உரிச்சு வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க, ஆப்ஷன் தாங்க. இதையும் போட்டு ஒரு டைம் வணக்கிட்டேங்க. இதுக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணியிருக்கேன், நான்லாம் எதுவும் ரெடி பண்ணலைங்க. சக்தி மசாலா தான், சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், தனி மிளகாய் தூள் கொஞ்சம், இதை போட்டு வணக்கிட்டேங்க. கொஞ்சம் நல்லா இந்த ட்ரை ஸ்மெல் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்குங்க. பிகினர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா உடனே அரிசியையும் கழுவி போட்டுட்டேங்க. நான் வந்து 1/4 கிலோ உலக்காவில் 3 உலக்கு அரிசி போட்டுருந்தேங்க. அந்த உலக்கால் 6 உலக்கு தண்ணி அளந்து வச்சு இப்போ தண்ணியையும் ஊற்றிட்டேங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, இதெல்லாம் தெரியாத விஷயமானது. தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து பேச்சுலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கும் யூஸாக இருக்கும். இப்போ நான் உப்பு பத்தலைன்றதுனால கொஞ்சம் உப்பையும், சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் நான் இப்போ போட்டுக்கிட்டேங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் குக்கர் போட்டு மூடிடுவேங்க. இப்போ வந்து நிறைய கொத்தமல்லி மட்டும் இதிலே போட்டுக்கிட்டேங்க. நிறைய பேர் சாதம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நான் இது கூடவே போட்டுருவேங்க எப்போவுமே. எனக்கு ஏதோ அதுக்கப்புறம் போட்டு அதை கிண்டி ரொம்ப இது பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ விசில் போட்டு மூடிட்டேங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. டுடே லஞ்ச் தக்காளி சாதம்.